கிராஸ் பீஸ் எப்படி வெட்டி தைக்கலான்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கழுத்துக்கு நம்ம பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வெட்டும்போது நமக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கழுத்து வளைவு பீஸ் வெட்டுறோம்ல, அதில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இந்த பீஸ் கிடைக்கும். இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கணும். இதிலேருந்து இப்படி இழுத்தோம்னா இது கிராஸ் பீஸில் வரும், இப்படி இழுத்தோம்னா இது நேர் பீஸாக இருக்கும். நம்ம நேர் பீஸில் ஜாக்கெட்டுக்கு எப்பயுமே கழுத்து பீஸ் கொடுத்தோம்னா கழுத்து இந்த ஷேப் கரெக்டாக வராது, வளைவு நல்லா வளைஞ்சு கொடுக்காது, ஸ்டிப்பாக நிற்கும். இதிலேருந்து இது ஃபுல் பீஸுமே இந்த மாதிரி 1.25 இன்ச்சுக்கே மார்க் பண்ணிக்கணும். பீஸ் சின்னதாக தான் வரும், இருந்தாலும் இதில் வெட்டி செஞ்சோம்னா கழுத்து பீஸுக்கு நமக்கு கரெக்டான கிராஸ் பீஸ் கிடைக்கும். கழுத்து ஷேப் நமக்கு கரெக்டாக அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதில் கிராஸாக கட் பண்ணி எடுத்துடுறோம். எப்பயுமே எல்லா ஜாக்கெட்லேயுமே அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு 80, 85, 90 இந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு மட்டும்தான் எடுத்துன்னு வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. அதை நம்ம தைச்சி அதில் கிராஸ் பீஸ் வெட்டி எடுக்கணும். எதுலேயுமே கிராஸ் பீஸ் வெட்டி தைக்கணும் அப்படின்றதுனால நமக்கு எடுக்கிற ஜாக்கெட்டில் கூட நம்ம 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ராலாம் எடுக்க மாட்டோம். இருக்கிறதுல அந்த கழுத்து பீஸ் வெட்டுறதுல தான் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இப்படி துணி இப்போ கட்டமாக ஒரு துணி இருக்குதுன்னா அதில் என்ன பண்ணணும், இப்படி இழுத்து பார்த்தோம்னா தெரியும். இப்படி இழுத்து பார்த்தா இந்த மாதிரி இப்படி இழுத்து கொடுக்கும். கிராஸில் உள்ள துணி மட்டும்தான் இப்படி இழுத்து கொடுக்கும், நேரில் உள்ள துணி இழுத்து கொடுக்காது. இப்படி அதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் இதுவும் இந்த சைடும் நேர் பீஸு, இப்படி இழுத்தாலும் இது இழுத்து கொடுக்காது. இதுவே இந்த பீஸில் இப்படி இழுத்து பார்த்தோம்னா இப்படி கரெக்டாக கிராஸ் வரும். அப்போ இதில் வெட்டும்போது இதுதான் கிராஸ் பீஸுன்னு இந்த மாதிரி இப்படி கோடு போட்டு இதில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கணும். இப்போ இதில் இந்த கிராஸ் இருக்குதில்ல, இந்த கிராஸுக்கு மேலே இந்த கிராஸ் இருக்குதில்ல, இதை எடுத்து இப்படி வைக்கணும். கரெக்டாக இப்படி எடுத்து வச்சு இதிலேருந்து இந்த பள்ளமாக இருக்குல்ல, கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த வி ஷேப் மாதிரி வருதில்ல, இங்கே கொண்டு வந்து முடிச்சிடணும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து இப்படி இந்த மாதிரி இப்படி கோடு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதிலேருந்து நேராக ஒரு தையல் போட்டுடணும். ஒரு இது தைச்சி முடித்த உடனே அப்படியே இந்த பீஸை என்ன பண்ணணும், இப்படி இருக்குல்ல இந்த பீஸை அப்படியே திருப்பி இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு அடுத்து வைக்கிற பீஸை இது மேலே வச்சுட்டு இதுலேயும் இந்த வி ஷேப்பில் இதிலேருந்து இந்த இடத்துக்கு இப்படி வர மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கரெக்டாக அந்த வி ஷேப் பார்த்து தையல் போட்டுடணும். இப்படி தைச்சிட்டோம்ல, அடுத்தது இது இப்படி திருப்பிக்கணும். இப்படி இருக்கிற பீஸை அப்படியே திருப்பி இப்படி வச்சிடணும். அடுத்தது இந்த பீஸ் எப்படி வச்சுருக்குறோம், இந்த பீஸ் எடுத்து இது மேலே வச்சு தையல் போட்டாச்சுது. அடுத்து இதில் இது ரவுண்டாகவே இருக்குது, அதே மாதிரி இந்த பீஸையும் எடுத்து இது மேலே இப்படி வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி கிராஸ் தைக்க தெரியல, இதே மாதிரி எனக்கு நேராகவே தையல் போட்டுடுறேன்னாலும் நேராகவும் தையல் போட்டுடலாம். இந்த இடத்துல இருந்து இப்படி நேராக தையல் போட்டுடலாம். எல்லாத்துலேயுமே எப்படி தைக்க வருதோ அந்த மாடலில் வச்சு தையல் போட்டுடணும். இதில் இந்த கிராஸ்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறமா இப்படி எடுத்து பார்த்தோம்னா அழகாக நீட்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக தைக்கலைன்னா இதெல்லாம் பெண்டான மாதிரி இருக்கும், கிராஸாக ஒரு மாதிரி இவ்வளோ இந்த மாதிரி நீட்டு இருக்காது. கரெக்டாக தைச்சிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த தைச்சிருக்கிறோம்ல இந்த பிசுறு பாகம் ஜாயின் பண்ண பாகத்தை இப்படி உள்ளார வச்சிடணும். இப்படி மடிச்சிக்கணும். இப்படி ரெண்டாக கரெக்டாக மடிச்சிடணும். பெருசும் சின்னதுமாக இப்படிலாம் வச்சு தைக்கக்கூடாது, ரெண்டுத்தையும் கரெக்டாக இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட்டில் வச்சு தைக்கணும். இப்படி இருக்குல்ல ஜாக்கெட்டில். இப்போ இது நல்ல பக்கத்தில் இந்த சைடில் இப்படி வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி வச்சிடணும். இந்த ஒரு பட்டை அளவுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேப்பில் கரெக்டாக இப்படி இருக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் தைக்கக்கூடாது, ஒட்டில் தைக்கக்கூடாது, ரொம்ப நவுத்தியும் தைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது. இந்த ஒரு பட்டை அளவுக்கு பிடிச்சி தைச்சோன்னா அப்படியே 1/4 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கிராஸ் பீஸ் வைக்கும்போது இந்த பீஸையும் இழுக்கக்கூடாது, இந்த பீஸையும் இழுக்கக்கூடாது, ரெண்டுத்தையும் அப்படியே கரெக்டாகவே வச்சு அப்படியே தையல் போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி 2 பீஸையும் இப்படி ஒன்றா வச்சு இப்போ இதில் இந்த 2 பீஸையும் ஒன்றா மடிக்கிறோம். இப்படி
அதுக்கப்புறம் இந்த பீஸு, இது 3த்தையும் சேர்த்து வச்சு நம்ம எப்படி தையல் போடுறோம். இப்போ இதே மாதிரி தையல் போட்டுட்டு வரோம். எதுவுமே நவுறாமல் கரெக்டாக இப்படி ஈக்குவலாக இருக்கணும். இதே மாதிரி இருக்கணும். 3 பீஸும் ஒன்றா சேர்ந்த மாதிரி அப்படியே வரணும். இந்த மாதிரி தைக்க தெரியல, இந்த பீஸையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் இதையும் வச்சு தைக்க தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுடலாம். தைக்கும்போது இந்த பீஸும் இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே தையலை போட்டுட்டு இதில் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். தைச்சதில் இந்த பீஸ் நம்ம தைச்ச பீஸ் அப்படியே இருக்கும். இதில் இந்த மடிப்பு பாகம் இந்த பக்கம் மடிப்பாக இருக்குது பாருங்கள், இந்த பக்கத்தை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே படிமான தையல் போடணும். படிமான தையல் போடும்போது கரெக்டாக இந்த இடத்துலையே வரணும். இந்த இடத்துல வரணும். நவுந்து இப்படிலாம் நவுந்து இப்படி வந்ததுன்னா நமக்கு மடித்து வச்சு எமிங் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும். அதே மாதிரி கீழேயும் இறங்கக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துலையே தையல் அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். இந்த சைட்லேயும் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொஞ்சோண்டு துணி விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் இந்த இடத்துல ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி மடித்து வச்சு எமிங் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி மடிச்சுட்டு ஹெமிங் பண்ணிவிட்டு இப்படி பார்க்கும்போது இந்த இடமும் நமக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போ இதில் எப்படி இதில் ஓரத்தில் தையல் வந்திருக்கோ அதே மாதிரியே ஃபுல்லுமே போட்டு செஞ்சோம்னா கழுத்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். கழுத்தில் நம்ம கரெக்டாக தைக்காமல் இந்த பீஸ் வைக்காமல் இருந்தோம்னா இந்த இடத்துலலாம் பிசுறு தூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ அழகான ஜாக்கெட்டாக இருந்தாலும் மீதி அளவெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கழுத்து பீஸ் கரெக்டாக இல்லைன்னா போட்டோம்னா ஃபினிஷிங் அழகாக இருக்காது. ஜாக்கெட் பார்க்குறதுக்கு பார்த்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியறது கழுத்து தான். இந்த இடத்துல கழுத்து சைடு தான் நமக்கு தெரியும். அதனால் கழுத்தை நம்ம பார்த்து கரெக்டாக அழகாக ஃபினிஷிங் நல்லா வர மாதிரி தைச்சிடணும். அதே மாதிரி கழுத்து பீஸ் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா கை ஜாயின் பண்ணணும். நம்ம கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் வைப்போம் அப்படின்னு நினச்சோம்னா இது ஜாயின் பண்ணுற வரைக்கும் கழுத்து பீஸில் அதுவும் இந்த மாதிரி உள்ள துணியெல்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி இழையாக எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த நூலெல்லாம் கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது கழுத்து பெருசாக போயிடும். அது மாதிரி வெட்டும்போது நம்ம வெட்டின கழுத்து ஷேப்பும் மாறி போயிடும், கழுத்து நீண்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கை ஜாயின் பண்ணணும். அடுத்து ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து இப்படி கோத்துட்டு ஒரு நூல் பெருசும் சின்னதுமா இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு நூலில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போடுறது எப்படின்னா இப்படி வச்சு இப்படி கையில் இப்படி ஒரு விரலில் ஒரு சுற்றிக்கிறீங்க. இந்த நூலை இப்படி முறுக்கும்போது அதில் இப்படி முடிச்சு வந்துடும். இப்படி இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 1/2 இன்ச்சு உள்ள இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை இப்படி மடிச்சுக்கணும். இந்த இடத்துல இருந்து அடி துணிலையும் இது மேல் பீஸ் கொடுத்துருக்குறோம்ல அதுலேயும் சேர்ந்த மாதிரி இப்படி வரணும்.
இதில் 2 தடவை 3 தடவை இப்படி கொடுத்துட்டு மேலே ஒரு 2 தடவை இப்படி சுற்றிடணும். அப்படி ஒரு 4 தடவை இந்த மாதிரி இப்படி குத்தி வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது முடிச்சு போட்டுக்கலாம். இப்படி எடுத்து இது மேலே 2 தடவை இப்படி சுற்றிடணும். சுற்றிட்டு இப்படி இழுத்தோம்னா அதில் முடிச்சு விழுந்துடும். அப்போ ஹெம்மிங் நமக்கு ஒரு இடத்துல விட்டால் கூட அந்த இடத்துல முடிச்சிருக்கிறதுனால ஃபுல்லுமே பிரிஞ்சிட்டு போகாது. இல்லை ஒரு இதுக்குமே நம்ம முடிச்சு போட்டு கூட செய்யலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் கழுத்து பீஸ். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.